dear people, we continue with the Romans epistle. ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். So we have been seeing the 12th chapter. நாம் 12வது அதிகாரத்தை பார்த்து வருகிறோம். So the last time we saw how the 11th verse of 12th chapter, ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் எவ்விதமாக 11வது வசனத்தில் நாம் ஆவிக்குரிய விழிப்புள்ளவர்களாக ஜாக்கிரதையாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். That 12th chapter 12வது அதிகாரம், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். So dear people, the warning which St. Paul gives, பவுல் கொடுக்கும்படியான இந்த எச்சரிப்புகள் மிக அவசியமாக இருக்கிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். So in the 12th verse he continues with that. 12வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Rejoicing in hope, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். Christian life is a battle. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் உள்ளது. From the Bible, from the beginning to the end, from Genesis to Revelation, வேதத்தில் ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் there is a continuous battle between good and evil. நன்மைக்கும் தீமைக்கும் போராட்டம் இருக்கிறதையே பார்க்கிறோம். We can't see anywhere that the evil prevailed. தீமையானது மேற்கொண்டது என்பதாக நாம் எந்த இடத்தில் பார்க்க முடியவில்லை. Always the good is triumphant. எப்பொழுதும் நன்மையானது வெற்றி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். There are apparent failures. ஒரு தோல்வியைப் போல காணப்படுகிற காரியங்கள் இருக்கிறது. But ultimately that also finishes in victory. ஆனால் கடைசியில் அதுவும் கூட வெற்றியாகவே காணப்படுகிறதை பார்க்கிறோம். Why our Christian life is a battle? ஏன் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு யுத்தமாக இருக்கிறது? You have to fight against inward battles and the outward battles. உள்ளான யுத்தத்தில் நீ மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது, வெளியான யுத்தத்தில் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. The inward enemy is rather a terrible enemy. உள்ளே இருக்கிற எதிராளி இருக்கான் பாருங்க, அவன் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஆள். The outward enemies, வெளியே இருக்கிற எதிரிகள், the world, உலகம், the attraction of the world, உலகத்தினுடைய கவர்ச்சி, the flesh, மாமிசம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, lust of the eye, lust of the flesh, pride of life, and the devil himself, பிசாசு. The inward enemy, உள்ளான மனுஷன், your old arrogant fellow, உன்னுடைய பழைய துன்மார்க்கமான மனிதன் தான் உன்னுடைய உள்ளான எதிராளி. You are not a good man. நீ ஒரு நல்ல மனுஷன் கிடையாது. You are not a good lady, ஒரு நல்ல ஸ்திரீ இல்லை. You are so wicked. The Bible says, வேதம் சொல்லுது, நீ மிக ஒரு பொல்லாத நபர். Who is this? This old enemy, the பழைய மனுஷன். There is a great battle always to battle with this old enemy. இந்த எதிராளியோடு கூட நாம் எப்பொழுதும் போராட வேண்டிய போராட்டமாக இருக்கிறது. So should we be discouraged? ஆகவே அதில் நம்ம சோர்ந்து போக வேண்டியது அவசியமா? No, there is nothing to be discouraged. இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை.
If you are a child of God, there is no need to be discouraged. நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால் நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. If you have a form of godliness, but you are not a true child of God, நீ ஒரு பக்தி வேஷத்தை தரித்து ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை இல்லை என்றால், your battle is double fold. உன்னுடைய யுத்தம் ரொம்ப ரெண்டு பக்கமாக இருக்கிறது. On the one side, you pretend as though you are a good Christian. வெளியே ஒரு நல்ல கிறிஸ்தவனை போல நீ நடிக்க வேண்டியதாக இருக்கிறது. Inwardly you are a defeated fellow. உள்ள நீ தோற்கடிக்கப்பட்ட நபராக இருக்கிறது. But for a Christian, both outward and inward is the same. ஒரு கிறிஸ்தவனுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி அது ஒன்றாகவே இருக்கிறது. So in that God wants to encourage us. இதில் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். If you are really fed up in the battle, நீ இந்த யுத்தத்தில் சோர்ந்து போன ஒரு நபராக இருப்பாயானால், if your battle is fierce, உன்னுடைய யுத்தமானது பயங்கரமானது இருக்கிறதை போல நீ கடந்து போகும் பொழுது, God tries to encourage us. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். He wants to encourage his children. அவருடைய பிள்ளைகளை அவர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். His children will always be encouraged. அவருடைய பிள்ளைகள் உண்மையாலுமே அதன் மூலமாக அவர்கள் உற்சாகப்படுத்தப்படுவார்கள். No doubt about it. அதில் எந்த விதமான சந்தேகம் என்பது இல்லை. So that's why St. Paul says here, அதனால தான் பவுல் சொல்கிறார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். There is a joy, there is a happiness even in the battle. இந்த யுத்தத்தில் ஒரு சந்தோஷம் என்பது உண்டு. இந்த யுத்தத்தில் உனக்கு மகிழ்ச்சி என்பது உண்டு. It is true, this is a battle. இது யுத்தந்தான். Is really a battle. இது உண்மையாலுமே ஒரு யுத்தந்தான். But still, in spite of that, அதில் there is a hope. ஒரு நம்பிக்கை இருக்கிறது. Why? This battle is not a defeated battle. இந்த யுத்தமானது தோற்கடிக்கப்பட்ட யுத்தம் அல்ல. This battle is a victorious battle. ஒரு வெற்றியுள்ள யுத்தமாக இருக்கிறது. Jesus Christ won the battle. இயேசு கிறிஸ்து யுத்தத்தை ஜெயம் கொண்டிருக்கிறார். So those who really attaches themselves with Christ takes part in the victory of God. ஆகவே கிறிஸ்துவோடு உண்மையான விதத்தில் இணைந்தவர்கள் இந்த வெற்றியில் பங்கு பெறுகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். Dear people, in the Old Testament God has chosen a nation. பழைய ஏற்பாட்டில் ஒரு தேசத்தை தேவன் தெரிந்து கொண்டார். The people of Israel. இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டார். But really speaking, those people were not true to God. உண்மையான விதத்தில் சொல்லப்போனால் அந்த மக்கள் தேவனுக்கு உண்மையானவர்களாக இருந்தார்கள் என்பதாக சொல்ல முடியாது. But that doesn't mean that God failed in the people of Israel. இஸ்ரவேல் மக்களில் அவர் தோற்று போனார் என்பதாக நம்ம சொல்ல முடியாது. God brought out the triumphant his own son. அவருடைய சொந்த குமாரனை அவர்கள் மூலமாக கொண்டு வந்தார். And moreover, in the Old Testament, the battle of a Christian is not completely portrayed. பழைய ஏற்பாட்டில் ஒரு கிறிஸ்துவனுடைய போராட்டம் என்பது முழுக்க வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்க முடியவில்லை. But in the New Testament, it is being exhibited very clearly. புதிய ஏற்பாட்டில் மிக தெளிவாய் நமக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். The Lord Jesus Christ himself said, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொன்னார். John's Gospel 16 chapter 33, யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில், These things I have spoken unto you, that in me ye might have peace in the world. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் இவைகளை ஏன் உனக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நீ சமாதானத்தை பெற்றிருக்கும்படிக்கு.
In order to you have peace, in order that you may be encouraged, நீ உற்சாகப்படுத்தப்படும்படியாக. So Christian battle is a fierce battle against the inward enemy and the outward enemies. கிறிஸ்தவ யுத்தம் என்பது உள்ளான எதிரிக்கும் வெளியான எதிரிகளுக்கும் எதிரான போராட்டம். But still you could rejoice. ஆனால் கூட நீ சந்தோஷமாக இருக்க முடியும். You could cheer yourself. நீ இதில் திடன் கொண்டு வாழ முடியும். That's why the Lord Jesus Christ has said, ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், these things I have spoken unto you, இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், that ye might have peace, சமாதானத்தை பெற்றிருக்கும்படியாக. Dear people, on the one hand, for a Christian the battle is terrible. கிறிஸ்தவனுக்கு ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது யுத்தமானது மிக பயங்கரமானது. But there is an inward peace ruling in his heart. ஒரு உள்ளான சமாதானம் அவருடைய இருதயத்தில் ஆளுகை செய்ய வேண்டும். In the world you have tribulation. இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு. Jesus never said that you will have peace and plenty in the world. நீ சமாதானத்தை பெற்றிருப்பாய், இந்த உலகத்தில் திரளானதை பெற்றிருப்பாய் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. You will have tribulations. உனக்கு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். The Lord Jesus Christ, if you want to follow me, take up the cross and follow me. என்னை பின்பற்ற விரும்பினால் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. Jesus never said soft words to call the people towards him. தன் பக்கமாக அழைக்கும்படியாக மக்களை இயேசு கிறிஸ்து சுலபமான ஒரு மிருதுவான வார்த்தைகள் மூலமாக நம்மை அழைக்கவே இல்லை. Rather, he said, if you want to follow me, என்னை நீங்கள் பின்பற்ற விரும்பினால் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள். Take up the cross and follow me. So Jesus said in John's Gospel 16th verse, யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில், you have tribulations but be of good cheer. திடன் கொள், சந்தோஷமாயிரு. Be of good cheer. Why? I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன். Dear people, Christian life is a life of battle on the one hand. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பக்கம் ஒரு யுத்தம் செய்யும்படியான ஒரு வாழ்க்கை. On the other hand, there is a life of peace, சமாதானமுள்ள வாழ்க்கை. There is a life of true comfort, ஒரு உண்மையான ஆறுதலுள்ள வாழ்க்கை. There is a life of confidence, ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கை. There is a life of hope, ஒரு நம்பிக்கையோடு வாழும்படியான ஒரு வாழ்க்கை இது. So a Christian has not to be discouraged. ஆக ஒரு கிறிஸ்தவன் அங்கே சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. Why? The Lord Jesus Christ, I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன். So you also can win the world. ஆகவே நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும். Not by your strength, உன்னுடைய பலத்தினால் அல்ல. Not by your power, உன்னுடைய சக்தியினால் அல்ல. But because I am with you, நான் உங்களோடு கூட இருப்பதனால். Dear people, the beauty of a Christian life is the assurance that God is with me. கிறிஸ்தவ வாழ்க்கையின் அழகு என்ன தெரியுங்களா? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். This is the real beauty of a Christian life. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் இருக்குது பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Psalm 23, சங்கீதம் 23 நம்ம பார்க்குறோம். We already saw this. ஏற்கனவே இதை நம்ம பார்த்தோம். I think last Sunday I remember. நாம் பார்த்தோம் நினைக்கிறேன். But still, it's a beautiful psalm. ஒரு அழகான சங்கீதம் இது. என்ன சொல்லப்படுகிறது? இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். Psalm 23, சங்கீதம் 23. He starts with a wonderful statement.
ஒரு நல்ல ஒரு அறிக்கையோடு கூட ஆரம்பிக்கிறார். என்ன ஆரம்பிக்கிறார்? Here the Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். Is God your shepherd? தேவனுடைய மேய்ப்பராக இருக்கிறாரா? Or you yourself leading your life? நீயே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறியா? There is a great difference between this, dear friends. இதில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க. So many Christians try to walk in this Christian life by their own wisdom. அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை தங்களுடைய சொந்த ஞானத்தை கொண்டு செயல்படும்படியாக பிரயாசப்படுகிறதை பார்க்கிறோம். They will fail. தோற்று போவாங்க. If God has chosen them, God will allow them failures in their lives. ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுத்திருப்பாரானால் அவருடைய வாழ்க்கையில் தோல்வியை அனுமதிப்பார். Why? So that they could learn of their own foolishness. அவருடைய மதியனத்தை விளங்கிக் கொள்ளும்படியாக தேவன் அனுமதிப்பார். So that God could teach them the need and importance of God being the shepherd. ஆண்டவர் வாழ்க்கையால் மேய்ப்பனாக இருக்க வேண்டும் என்பதனுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் போதிக்கும்படியாக தேவன் அதை செய்கிறார். That also is for good. அதுவும் நமக்கு நன்மைதான். ஆகவே இந்த சங்கீதக்காரர் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். So what should I do that God should be the shepherd in my life? என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேய்ப்பராக இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? You must commit your life to God. தேவனிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். You must commit your failures in the hands of God. உன்னுடைய தோல்விகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்க வேண்டும். You must acknowledge your impossibilities. உன்னுடைய முடியாமைகளை ஒற்றுக்கொள்ள வேண்டும். Instead of relying on yourself, உன்னையே நீ சார்ந்து கொள்ளாதபடிக்கு you must always acknowledge God in your life. உடைய வாழ்க்கையில் தேவனை ஒவ்வொரு இடத்திலும் அறிக்கை செய்ய வேண்டும். If God is not your shepherd, ஆண்டவர் உன் மேய்ப்பராக இல்லைன்னா, dear people, அடுத்த சொல்ல நான் தாழ்ச்சி அடையேன். I shall not be want. இன்றைக்கு பார்க்குறோம் அநேக கிறிஸ்தவ போதனைகள் எவ்விதமாக இருக்கிறது. How are all the Christian teachings today? All pertaining to the world. உலகத்தை சார்ந்ததாகவே இருக்கிறதை பார்க்கிறோம். You see in YouTube and so many false preachers have come up today. அநேக தவறான உபதேசிக்கிறவர்கள் எழும்பிவிட்டார்கள். They give false promise of prosperity. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செழிப்பாக இருப்பீங்கன்னு பொய்யான விதங்களில் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். before Jesus comes, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக பொய்யான பல விதமான பிரசங்கிகள் எழும்புவார்கள். All false preachers will come up. But when we come to the New Testament, புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது God teaches us so many things not of the world. உலகத்துக்குரிய காரியங்களை இயேசு நமக்கு போதிக்கலை. What God says, தேவன் என்ன சொல்றார்? Seek first the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு. Put God's kingdom first in your life. அவருடைய ராஜ்யத்தை முதலாவது வை. If you don't put God's kingdom first, I am sure you will fail, dear friends. நீ ஆண்டவருடைய ராஜ்யத்தை முதலாவது வைக்கலைன்னா நிச்சயமாக தோல்வி தான் வரும். No doubt about it. அதில் சந்தேகமே கிடையாதுங்க. Why so many Christians are suffering, going to the church, சபைக்கு போகிறாங்க, failures in their own families, அவருடைய குடும்பங்களில் தோல்விகள். Children are not saved, பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறதில்ல. Families are not really in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக குடும்பங்கள் இருக்கிறதுன்னு சொல்ல முடியல. So many things are there which are confusing. குழப்பமான பலவிதமான காரியங்கள் இருக்கு. ஏன்? We are not committing ourselves to God. தேவனுக்கு நம்ம முழுக்க ஒப்பு கொடுக்கறதில்ல. நம்முடைய காரியங்களை நாம் தேவனிடத்தில் ஒப்புக்கொடாமல் ஆண்டவருடைய ஒத்தாசையை தேட முடியாதுங்க.
Unless we commit ourselves to God, we can't seek the help of God. So God says, ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிரு. Rejoice in hope. Romans 12 அதான் சொல்றார். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிரு. உன்னுடைய வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும். You will have tribulations, but rejoice in hope. நம்பிக்கையில் சந்தோஷம். How could I be rejoiced when there are so many problems? You may ask, அவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்னு கேட்கலாம். In Psalms there is a wonderful word. சங்கீதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 34வது சங்கீதம் 19வது வசனம். Psalm 34:19. Many are the afflictions of the righteous, but the Lord delivereth him out of them all. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். பைபிள் சொல்லுது, உனக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். You will have more afflictions than the worldly man. உலக பிரகாரமான மனுஷனை விட உனக்கு போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். Why? Because the worldly man, there is nothing much to fight with. அவன் போராட வேண்டிய அவசியம் இல்லை. It is true, there are so many difficulties. பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான காரியங்கள் இருக்கிறது, உண்மைதான். But still, if we see, the devil won't attack him much. பிசாசு அவர்களை அதிகமாக தாக்க மாட்டான். Because he is on their side. அவங்க பக்கத்தில் அவன் இருக்கிறதுனால there is no need for him to worry about holiness. பரிசுத்தத்தை குறித்து அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. So not much of battle with the flesh. மாம்சத்தோடு போராட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. He wants to act on his own impulse. அவன் என்ன அவனுடைய உணர்வு ஏற்பட அதன்படி செயல்பட பார்க்குறான். He is a friend of the world. உலகத்தினுடைய நண்பனாக இருக்கிறான். ஸோ வேர் இஸ் த பேட்டில்? யுத்தம் எங்கே? நோ. பட் ஃபார் எ கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவனுக்கு, யூ ஹேவ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் த வேர்ல்ட். உலகத்துக்கு எதிராக போராட வேண்டியதாக இருக்கிறது. யூ ஹேவ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் த ஃப்ளஷ். மாம்சத்துக்கு எதிராக போராட வேண்டியதாக இருக்கிறது. யூ ஹேவ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் த டெவில். பிசாசுக்கு எதிராக போராட வேண்டியது இருக்கிறது. யூ ஹேவ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் யுவர் ஓன் ஓல்ட் மேன். உன்னுடைய பழைய மனுஷனுக்கு எதிராக போராட வேண்டியிருக்கிறது. யுவர் ஓன் சின்ஃபுல் நேச்சர்ஸ், உன்னுடைய பழைய சுபாவங்களுக்கு எதிராக போராட வேண்டியதாக இருக்கிறது. ஸோ மெனி ஆர் அஃப்ளிக்ஷன்ஸ் ஆஃப் த ரைச்சியஸ். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வாட் த நெக்ஸ்ட் வர்ஸ் சேஸ்? கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும், பட் த லார்ட் அவுட் ஆஃப் தெம் ஆல், ஒன்று விடாமல் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். God will stand beside you to deliver you, to build up your family. உன்னை விடுவிக்கும்படியாக, உன்னுடைய குடும்பத்தை கட்டும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஒத்தாசை பார்க்கும்படியாக, to see God's help in your life. Dear people, you must always try to identify with Christ in your life, in all through your lives. உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரோடு உன்னை இனம் கண்டுகொள்ளும்படியாக நீ காத்துக்கொள்ள வேண்டும். போராட்டம் இருக்கலாம், there will be fightings, but you must always keen in identifying with Christ. கிறிஸ்துவோடு கூட நீ அபிதமாக உன்னை இனம் கண்டுகொள்ளுகிறதுல ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். Psalm 23, சங்கீதம் 23, how he identifies with God in all circumstances. எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் தேவனோடு தன்னை இனம் படுத்திக் கொள்ளுகிறதை, இனம் கண்டு கொள்ளுகிறதை பார்க்கிறோம். when you fail in that, அதில் நீ தோற்று போகும் பொழுது, dear people, how could you expect God to help you? ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வேண்டும் நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? no dear friends, முடியவே முடியாது. 23வது சங்கீதத்தில் தான் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். the Lord is my shepherd, I shall not want.
அவர் என்ன சொல்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆடு எப்படி மேய்க்கப்படுகிறதோ, ஒரு மேய்ப்பனின் பராமரிப்பில் எவ்விதமாக ஒரு ஆடு வளருகிறதோ அவ்விதமாக நான் வளர வேண்டாம் தான் தேவனுடைய வார்த்தையின் போதனை. ஹவ் த ஷீப், ஆடு இஸ் க்ரோயிங் அண்டர் த ப்ரொடெக்ஷன் அண்ட் கைடன்ஸ் ஆஃப் எ ஷெப்பர்ட். ஒரு மேய்ப்பனுடைய பாதுகாப்பில் வழிநடத்துதலில் எவ்விதம் ஒரு ஆடு வளருகிறதோ அவ்விதமாக நீயும் நானும் வளரணுங்க. யூ மஸ்ட் க்ரோ இன் தட், அதர்வைஸ் we will fail. இல்லை நம்ம தோற்று போய் விடுவோம். ஸோ எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுது அந்த ஆடு? அவனுடைய சத்தத்தை கேட்கிறது. It hears his voice. John's Gospel, யோவான் எழுதின சுவிசேஷம், how the Lord Jesus Christ talks about his sheep, அவருடைய ஆடுகளை குறித்து அவர் எவ்விதமாய் சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். You see, John's Gospel, how Jesus was so confident, எவ்வளவு நம்பிக்கையோடு கூட இயேசு கிறிஸ்து இவ்விதமாக அதை குறித்து பேசுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். So he is so confident in that. அங்கே அவ்விதமாக அவர் தெளிவாய் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஸோ at every time, ஒவ்வொரு முறையும் கூட ஆண்டவராகிய இயேசு, ஜான்ஸ் காஸ்பல் 10th chapter, யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், Dear people, we must always keep ourselves under God. தேவனுக்கு கீழாக நாம் எப்பொழுதும் வைத்துக்கொள்ள பார்க்க வேண்டும். ஜான்ஸ் காஸ்பல், you see, 3rd chapter, 10th chapter, 3rd verse, யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 3வது வசனம். What the Lord says, to him the porter openeth, and the sheep hear his voice, and he calleth his own sheep by name and leadeth them out. பார்த்தீங்களா, 3 காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். The sheep are all in the nights, they are all folded in a common place. ஒரு பொதுவான இடத்துல அவைகள் எல்லாம் அங்கு பாதுகாக்கப்படுகிறது. So when the morning comes, காலை வரும் பொழுது, when the porter openeth, அந்த ஆடுகளையெல்லாம் இரவில் பராமரிக்கிறவன் அங்கு அவனுக்கு வாசலை திறக்கிறான். The sheep are ready. ஆடுகள் அங்கு ஆயத்தமாக இருக்கிறது, expecting their shepherd to come. அவங்களுடைய மேய்ப்பன் எப்போ வருவான்னு அந்த ஆடுகள் எல்லாம் காத்துட்ருக்கு. ஏன்? They know that he will lead them into the green pastures. இந்த பசுமையான பகுதிகளில் தன்னை அவர் பாதுகாப்பாக அழைத்து செல்லுவார். Dear people, it's a wonderful scene. ஒரு அழகான ஒரு தோற்றமாக இருக்கிறது. When the porter openeth, அந்த கதவு திறக்கப்பட்ட உடனே, the Bible says the sheep hear his voice. அவருடைய சத்தத்தை கேட்குறாங்க. What a happy thing it would have been for the sheep. அந்த ஆடுகளுக்கு என்ன ஒரு சந்தோஷமாக இருக்கும். Are you happy when you hear the voice of God in your life? உடைய வாழ்க்கையில் அவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது நீ சந்தோஷமாக இருக்கிறையா? How are you today? நீ எப்படி இருக்கிற இன்னைக்கு? It is not simply knowing, அறிந்திருக்கிறது என்பதல்ல. Practically, are you happy to hear God's voice? அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக நீ சந்தோஷமாக இருக்கிறையா? When there is sin in your heart, உடைய இருதயத்தில் பாவம் இருக்கும் பொழுது, when you disobey God, தேவனுக்கு நீ கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, when your fellowship with God is missing, ஆண்டவரோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு அங்கு தவறும் பொழுது, you can't be waiting for his voice to hear. அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நீ காத்துட்டு இருக்க மாட்டேன். Many times you are a different sheep. நீ வேற விதமான ஆடை போல இருக்கிறையே.
If he doesn't come, it's okay. அவர் வரலன்னா பரவாயில்ல. What a sad situation it is. என்ன ஒரு பரிதாபமான ஒரு நிலை பாருங்க. அது மாத்திரமல்ல, வேதனை சொல்லுகிறது, and the sheep hear his voice and he calleth his own sheep by name. ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு. Dear people, could you hear God's voice every day through his word? அவருடைய வார்த்தையின் மூலமாக அவனுடைய சத்தத்தை உன்னால் கேட்க முடியுதா? When you face problems, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, when you face difficulties, கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது, when you face so many tribulations, போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, could you hear his voice? அவருடைய சத்தத்தை கேட்கிற, here I am, இதோ நான் இருக்கிறேன், here I am, இதோ நான் இருக்கிறேன். Could you hear such voice really? ஒவ்வொரு நாள், எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை அப்படி கேட்க உன்னால் முடியுதான்னு கேட்குறேன். அதர்வைஸ் யூ மஸ்ட் கம் க்ளோசர் டு காட். இல்லைன்னா தேவனுக்கு நீ நெருங்க வரணும். must come closer to him. அவருக்கு நெருங்க வரணும். there is no other alternate, dear friend. வேற ஒரு மாறு வழியே கிடையாதுங்க. you must come with repentance. சில சமயத்தில் மனம் திரும்பலோடு நீ வர வேண்டி இருக்கும். because you have not been in good relationship with God. தேவனோடு நீ சரியான தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். Probably the world may be attracting you too much and your mind is much occupied with the world. ஒருவேளை உலகமானது உன்னை அதிகமாக இழுந்திருக்கும். உன்னுடைய மனசெல்லாம் உலகத்தில் லயித்து போயிருக்கும். The cares of the world, உலகத்தினுடைய கவலை. So many times you are being carried by the cares of the world about the future. எதிர்காலத்தை குறித்த காரியம் உனக்குள்ள அதிகமாக இருக்குது. உலகத்தின் கவலை அதிகமாக இருக்கிறது. You don't give heed to God's word, God's voice. அவனுடைய சத்தத்துக்கு, அவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கலன்னு அது காமிக்கிறது. If the cares of the world is dominating you, உலக கவலை உன்னை அதிகமாக மேற்கொள்ளுகிறது என்று சொன்னால், your relationship with God is missing, dear friend. ஆண்டவரோடு கூட நீ கொண்டிருக்கிற தொடர்பு குறைவுபட்டு போயிடுச்சு. So how should you come to God? அப்போ ஆண்டவரிடத்தில் நீ எப்படி வரணும்? Lord, forgive me. ஆண்டவரே என்னை மன்னியும். Forgive me the cares of the world. உலகத்தின் கவலை, the deceitfulness of riches, உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தின் மயக்கம். I seeing this man or that family, இந்த மனுஷனை பார்த்து, அந்த குடும்பத்தை பார்த்து, my heart is anxious. Oh, how could I be like those people? அந்த மக்களை போல நான் எப்படி மாறுவது? It shows the unfaith of your heart. உன்னுடைய இருதயத்தினுடைய அவிசுவாசத்தை அது காமிக்கிறது. You see, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Faith is the one by which you conquer. Every person, only by faith you could conquer. If there is unfaith, you will be defeated. அவிசுவாசம் இருக்கும் பொழுது நீ தோற்று போய் விடுவாய். Probably you may be occupied with the lust of the eyes, lust of the flesh, the pride of life. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை உடைய வாழ்க்கையில் ஒருவேளை மேற்கொள்ளுகிற காரியங்கள் இருக்கலாம். You must come with repentance. மன திரும்பலோடு வரணும். ஆண்டவரே மன்னியும். You must try to restore the fellowship with God. தேவனோடு கூட இருக்கிற அந்த தொடர்பை சரிபடுத்தி கொள்ளும்படியாக நீ போராட வேண்டியதாக இருக்கும். Dear people, sometimes I struggle when I lose the fellowship with God. தேவனோடு கூட இருக்கிற தொடர்பை இழந்து போகும் பொழுது போராட வேண்டியதாக இருக்கு. To come for the restoration, சரியா மறுபடியும் வர்றதுக்கு I have to fight till double fold, ரொம்ப அதிகமாக போராட வேண்டியதாக இருக்கிறது. So the Bible says very clearly, வேதமானது தெளிவாக சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது? John's Gospel 10th chapter 3rd verse. To him the porter openeth, and the sheep hear his voice, and he healeth his own sheep by name and leadeth them out. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். Can the shepherd say, oh, let this sheep
starve today. சரி, இந்த ஆடெல்லாம் இன்னைக்கு பட்டினியாக இருக்கட்டும்னு விட்டுருவார்களா? Never. He will never leave a day. ஒரு நாளும் விட மாட்டான். I tell you, dear people, what a wonderful thing. Probably he may even feel sick, வியாதிப்பட்டு கூட போகலாம், but he will come. What the 4th verse says, 4வது வசனம் என்ன சொல்லுது? And when he putteth forth his own sheep. அந்த ஆடுகளெல்லாம் வெளியே விட்ட பின்ன என்ன பண்ணுறாங்க? He goeth before them. அவளுக்கு முன்னால் போகிறான். ஏன்? Is there any cruel animal before? ஏதாவது கொடூரமான மிருகங்கள் இருக்குதா in those days? When they were leading the sheep, அந்த ஆட்டுகளை வழிநடத்தி செல்லும் பொழுது all of a sudden some cruel animals will attack and kill them. கொடூரமான மிருகங்கள் தாக்கி கொன்றுவிடும். So he will be always searching and looking the surroundings. சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து கொண்டு இருப்போம். Why? The safety of the sheep is more important. அந்த ஆடுகளினுடைய பாதுகாப்பு முக்கியம். David, when he was a young boy, தாவீது ஒரு வாலிபனாக இருந்த பொழுது, in order to protect his sheep, தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கும்படியாக, he has to fight one time with a lion. ஒரு சிங்கத்தோடு கூட அவன் போராட வேண்டியதாக இருந்தது. And another time a bear, ஒரு கரடியோடு கூட போராட வேண்டியதாக இருந்தது. How David testifies, தாவீது எப்படி சொல்றார்? So dear people, God is more than this David. தாவீதை விட தேவன் அதுக்கு மேலானவர். So how much carefulness, எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்போ அந்த ரோமர் 12 நம்பிக்கையில் சந்தோஷமாக இருன்னு சொல்லுதுங்க. You see Romans 12th chapter, ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் போராட்டத்தின் வேளையில், in the midst of trials, in the midst of uncertainties, நிச்சயமில்லாத வேளைகளில் ஒருவேளை நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் கூட இருக்கலாம். Probably things we expected were not happening, but in hope we rejoice. நம்ம சந்தோஷத்தோடு கூட அதில் நாம் சந்தோஷமாய் நம்பிக்கையோடு கூட இருக்கிறோம். Why? The Lord works out everything for me. ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் நடப்பிக்கிறவராக இருக்கிறார். He will bring it. All things work together for good. எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே நடத்துகிறார். Dear people, the whole Bible is a battle between good and evil. நன்மைக்கும் தீமைக்கும் எதிரான போராட்டம். But God is the one who triumphs. ஆண்டவர் தான் வெற்றி சிறக்கிறவராக இருக்கிறார். The Bible in Romans, how God promised, ஆண்டவர் எப்படி அங்கே மனிதன் விழுந்து போன பொழுது அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். The redemption, மீட்கும்படியான காரியத்தை குறித்து அவ்விதமாக அங்கு சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். So there was a triumph. ஆகவே ஒரு வெற்றியை குறித்து நாம் பார்க்கிறோம். The whole revelation, முழு வெளிப்படுத்தல் சுவிசேஷம், it talks about how the devil will attack his people, the church. சபையை எவ்விதமாக தாக்குவான், தன்னுடைய மக்களை தாக்குவான். But every step, how God is victorious. ஆனால் ஒவ்வொரு அடியிலும் ஆண்டவர் எப்படி வெற்றி சிறக்கிறவராக இருக்கிறார். Dear people, God is always victorious. எப்பொழுதுமே தேவன் வெற்றியுள்ளவராகவே இருக்கிறார். He is a triumphant one. அவர் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே வெளிப்படுத்தின விசேஷம் முடிவு மட்டுமாக அந்த போராட்டங்களை பார்க்கிறோம். We see the battle, but still final triumphant. அந்த முடிவான அந்த வெற்றியை குறித்து நாம் பார்க்கிறோம். 3 kinds of tribulations are being portrayed. 3 விதமான அந்த போராட்டங்களானது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கூட அவர்கள்
தேவனுடைய நாமத்தை துதிக்கும்படியாக. ரெவலேஷன் 15 chapter 3rd verse, வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தில் how they were triumph, அவள் வெற்றி சிறந்தவர்களாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். they were triumph. இங்கு அவர்கள் ரெவலேஷன் 15 chapter 3rd verse 3வது வசனம், and they sing the song of Moses the servant of God, the song of the Lamb, saying, great and marvelous are thy works, Lord God Almighty, just and true are thy ways, thou King of saints. கர்த்தாவே, அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள். I tell you, God can do great things in your lives. God can do great things in our lives. உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். But you are not identifying with Christ. You are not trying for that. கிறிஸ்துவோடு கூட இனம் கண்டுகொள்ளும்படியாக உன்னை நீதாமே உட்படுத்திக் கொள்ள நீ தவறி விடுகிறாய். Your heart is backsliding. உன் இருதயம் பின்வாங்கி போயிட்டுருக்குது. You don't have a heart to praise God. தேவனை துதிக்கும்படியான ஒரு இருதயம் உனக்குள்ளாக இல்லை. You don't have desire to pray. ஜெபிக்கும்படியாக உன் இருதயத்தில் வாஞ்சை இல்லை. You don't desire to come and repent before God. ஆண்டவருக்கு முன்பாக வந்து உன்னை தாழ்த்துவதற்கு உனக்கு விருப்பம் இல்லை. Your heart is like a stone. உன்னுடைய இருதயமானது ஒரு கல்லை போல காணப்படுகிறது. Dear people, you should come to God in repentance. மனந்திரும்புதலோடு நீ வர வேண்டும். இங்கே அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்? John's Gospel 10 chapter 4th verse. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவன் முன்னால் போகிறாங்க பாதுகாப்புக்காக. And when he putteth forth his sheep, he goeth before them, and the sheep follow him, for they know his voice. ஆடுகள் என்ன பண்ணுது? அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. Because they knew this is the voice of God. இது தேவனுடைய சத்தம். Dear people, every day you hear voice of the world, the devil. On the one hand, the lust of the flesh, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகம், உலகத்தின் கவலை, உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதெல்லாம் ஒரு பக்கம் உன்னை கூப்பிட்டு இருக்கு. On the other side, you hear the voice of God. நீ இன்னொரு பக்கத்தில் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற. ஆனால் வேதனை சொல்லுகிறது, அந்த ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால். Do you know the voice of God? அவனுடைய சத்தம் உனக்கு தெரியுமா? Do you know when God calls you that he is calling me? அவர் என்னை அழைக்கும் பொழுது அவரே என்னை அழைக்கிறார்ன்றது உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன். Or else are you giving heed to the voice other than God? ஆண்டவர் இல்லாமல் மற்ற காரியங்களுக்கு நீ செவி கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? Dear people, probably you may try to do so many things. நிறைய காரியங்களை நீ செய்ய முயற்சிக்கலாம். But what is the ultimate end of the things that you are trying to do is most important. நீ நிறைய காரியங்களை வாழ்க்கையில் செய்யலாம்ப்பா, செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவு என்னங்கிறத பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன். Do you know what is the end of it? Many people, they try to achieve so many things in the world by their own ways. உடைய சொந்த வழியினால் இந்த உலகத்தில் பல காரியங்களை சாதிக்கும்படியாக அநேக மக்கள் பிரயாசப்படுறாங்க. But when they face failures, தோல்விகளை சந்திக்கும் பொழுது their heart sinks. அவங்க இருதயமானது முழுகி போகிறது. But when a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளை, when he hears the voice of God, தேவனுடைய சத்தத்தை கேட்டு, whether trials or problems, பிரச்சனையா அல்லது போராட்டமோ, when he follows him, அவரை பின்பற்றும் பொழுது,
ஈவன் when trials are there, சோதனைகள் வரும் பொழுது he is not disheartened, அவன் சோர்ந்து போற. ஏன்? God is with me, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd, I shall not want. Even though it appears now as a failure, இப்போ ஒரு தோல்வியை போல காணப்பட்டாலும் he is victorious, அவர் வெற்றி சிறக்கிறவராக இருக்கிறார். Dear people, if you are a child of God, நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், you will be keen in always having fellowship with God. தேவனோடு கூட அந்த உறவை கொண்டிருப்பதில் நீ ஜாக்கிரதையாக இருப்பாய். You will be keen in fighting against all the enemies. எதிராளிகளோடு கூட நீ போராடுகிறதுல ரொம்ப விழிப்பாக இருக்கிற ஒரு நபராக நீ காணப்படுவாய். If you are not like that, அதை போல நீ இல்லைன்னா, you are somewhere stranded. நீ எங்கேயோ அலைந்து கிரிந்து கொண்டிருக்கிறாய். You are somewhere stranded from the fold of God. தேவனுடைய அரவணைப்பிலிருந்து எங்கேயோ நீ போயிட்டுருக்கிற. God is calling you now today. தேவன் இந்த நாளில் உன்னை அழைக்கிறார். Come and restore the fellowship. ஐக்கியத்தை நீ மறுபடியுமாக புதுப்பித்துக்கொள். Examine yourself where you are. நீ எங்கே இருக்க என்பதை குறித்து உன்னை நீ ஆராய்ந்து பாரு. சங்கீதக்காரன் கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறான்னு சொன்னது மாத்திரமல்ல, நமக்கு நேரம் இல்லை, ஆனால் கூட அந்த பாருங்க, அவர் என்ன சொல்கிறாரு? அதுதாங்க வெற்றி. அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். 4வது வசனத்தில் Psalm 23:4, though I walk through the valley of the shadow of death, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். When God is your shepherd, தேவனுடைய மேய்ப்பராக இருக்கும் பொழுது மாத்திரம்தாங்க இந்த வார்த்தையை உன்னால் சொல்ல முடியும், முழு மனசோடு சொல்ல முடியும். With your true heart you could say, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். Though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for thou art with me. தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அம்மையாலே, ஆகவே தான் பவுல் இந்த இடத்துல சொல்கிறார், இது போலியான நம்பிக்கை இல்லைப்பா. ரோமர் 12வது அதிகாரத்தை நாம் பார்த்து முடிப்போம். உடைய வாழ்க்கையில் போராட்டமா, நெருக்கமா, பிரச்சனையா? உடைய வாழ்க்கையில் நம்பிக்கையில் சந்தோஷமாயிரு. எப்போ? நீ ஆண்டவரோடு இருக்கும் பொழுது. நீ ஆண்டவரோடு இருக்கும் பொழுது நம்பிக்கையில் நீ சந்தோஷமாயிரு. நீ ஆண்டவரோடு இல்லாத பொழுது உண்மையான விதத்தில் நீ பயப்பட்டு ஆண்டவர் பக்கமாக மனம் திரும்ப. ரிப்பெண்ட். ரோமன்ஸ் 12 சாப்டர், ரோமருக்கு 12வது அதிகாரம் 12th verse. அவர் என்ன சொல்கிறாரு? ரிஜாய்ஸ் என்றார். சந்தோஷமாக இருப்பா. போராட்டம், நெருக்கம், நீ சந்தோஷமாக இரு. பி ஹாப்பி பிகாஸ் காட் இஸ் விக்டோரியஸ், யூ வில் பி விக்டோரியஸ். ஆண்டவர் வெற்றியானவராக இருக்கிறதுனால நீ வெற்றியாக இருப்பாய். ஸோ ரிஜாய்ஸ். கேன் anyone other than who is in God could rejoice with hope? ஆண்டவரிடத்தில் இல்லாத யாராகலும் நம்பிக்கையினால் சந்தோஷமாக இருக்க முடியுங்களா? இல்லைன்னா பயந்து பயந்து வாழணும். யூ வில் ஃபியர். when terror fear catches, பயம் உன்னை பிடிக்கும் பொழுது உனக்கு தப்பிக்க வழி தெரியாது. you don't know how to escape. you are fearful. what will happen? என்ன நடக்கும்? how many people, the worldly people, உலக பிரகாரமான மக்கள், when they do everything they just go ahead, எல்லாம் செய்யும் பொழுது போயிட்டே இருக்கிறாங்க. all of a sudden, திடீரென்று when calamities, கஷ்டங்கள் வரும் பொழுது, when diseases comes which is terrible, பயங்கரமான வியாதி வரும் பொழுது, when they face problem with the children, பிள்ளைகளுடைய பிரச்சனை வரும் பொழுது, they are completely collapsed, அப்படியே நொறுங்கி போயிடுவாங்க. but for a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தா, he will be triumph, வெற்றியாக்க. even in this my God will help me, இதுலேயும் கூட என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்.
ஈவன் காட் வில் பிரிங் அவுட் குட் அவுட் ஆஃப் திஸ். இதிலிருந்தும் தேவன் நன்மையை கொண்டு வர முடியும். நீ பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. there is no need to live with fear, but you will rejoice in hope. நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருப்ப. what a great difference it is. என்ன ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை இல்லைங்க. dear people, Christian life is unique. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. ஏன்? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். we don't have time to explain அவருடைய கோல் என்ன, அவர் தடிங்கிறத சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் he has got so much of comforts. அவ்வளோ ஆறுதலை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். let us examine where am I. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்? எனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு எப்படி இருக்கு? how is my relationship with God? is my time and energy is being taken by the world or the things of the world? உலகத்துக்கும் உலகத்தின் காரியங்கள் என்னுடைய நேரம் காலமெல்லாம் எடுக்கப்பட்டு போய் நான் ஒரு சக்கையை போல இருக்கிறேன்னா? am I like withered? ஒருவேளை நீ அப்படி ஆண்டவர் நீ இருப்பாயனா தேவனிடத்தில் சொல்லு, ஆண்டவரே மன்னியும் ஐயா, forgive me Lord, my heart is not rejoicing. இருதயம் சந்தோஷமா இல்லை. I have departed from thee too far. விட்டு ரொம்ப தூரம் நான் விலகி போயிட்டேன் ஆண்டவரே. சரியா ஜெபமே பண்ண முடியறதில்லை. I could not pray. word of God is not speaking to me. தேவனுடைய வார்த்தை என்னோடு கூட பேசுகிறதில்லை. dear people, the Bible reading, what is the real profitable Bible reading? வேதத்தில் உண்மையாக பிரயோஜனமான வேதாவும் வாசிப்பேன் தெரியுமா? கர்த்தனோட பேசியிருக்கணுங்க. தட் இஸ் த ரைட். கர்த்தனோட இதில் பேசியிருக்கணும். உடைய தேவைகள் மூலமாக இதோட பேசியிருக்கணுங்க. தட் இஸ் த ரைட் பிப்ளிக்கல் ரீடிங். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். லெட்ஸ் ப்ரே. ஜெபிப்போம். ஃபாதர், how important it is that our relationship should be right with thee. எங்களுடைய தொடர்பு மோடு கூட சரியாக இருப்பது எவ்வளவு அவசியம் ஆண்டவரே. எப்படியாக ஆடுகளை குறித்து ஆண்டவர் அவ்வளவு அழகாக சொல்லுகிறார். அந்த ஆடுகள் அவனுக்கு பின் செல்லுகிறது என்று நிச்சயமாக சொல்லுகிறார். ஆண்டவரே, ஒருவேளை இந்த இடத்தில் இருக்கிற இந்த சகோதரனோ சகோதரியோ அல்லது தூரத்தில் நம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சகோதரனோ சகோதரியோ இந்த நாளில் இருதயத்தில் பின்வாங்கி போயிருப்பார்களானால், if they would have backslided in their hearts, no desire for the things of God, அவருடைய காரியங்களுக்கு வாஞ்சை இல்லை, no desire for the communion with God, தேவனோடு கூட தொடர்பு கொள்ளுகிற வாழ்க்கைக்கு எந்த விதமான வாஞ்சை இல்லாமல் இருக்குமானால், help them to repent, மனம் திரும்ப உதவி செய்யும் ஆண்டவரே. help them to humble before thee, முக்கன்பாக தாழ்த்த உதவி செய்யும் ஆண்டவரே. let them be protected, அவர்கள் பாதுகாக்கப்படட்டும். the devil is like a roaring lion, கர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசு யாரை விழுங்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். the families are looking into, குடும்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். the children are pray for him. ஆண்டவரே, பிள்ளைகள் அவனுக்கு பலிகடாவாகும்படியாக பார்த்து கொண்டிருக்கிறான். we don't know where the dangers will come, ஆபத்து எங்கே வரும் தெரியாது. but when we hear thy voice and follow thee, உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்மை பின்பற்றும் பொழுது, you are our protector, நீர் எங்களை பாதுகாக்கிறவர். மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்த பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுவதை பார்க்கும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், all through my life, goodness and grace will follow me. What a confidence it is. என்ன ஒரு நம்பிக்கை. Lord, speak to each and every one of us. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுமா. revive our spirits, எங்களுடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பியும். dead spirits should be revived, O God. மரித்து போன ஆத்துமாக்கள் உயிரடையட்டும். Lord God, discouraged souls may be regenerated. சோர்ந்து போன இருதயங்கள் மறுபடியும் பலன் பெறட்டும்.
ஹெல்ப் அஸ் லார்ட். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. நன்றி.